வணக்கங்க. நான் உங்களுக்கு நம்ம எப்படி வாழணும், தியாகம் பண்ணி வாழணுன்றது சில பேர் வாழறாங்க. சில பேர் தியாகமே பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டியது எனக்கு வேணும்னு சொல்லி வாழறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தியாகம் பண்ணி வாழறது எவ்வளோ நல்லதுன்றத உங்களுக்கு நான் ஒரு சின்ன நீதி கதை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் பாரதி ரேவதின்னு 2 பிள்ளைங்க. அது எப்படின்னா, முதல் பாரதின்றவங்களுக்கு அம்மா இல்லை, அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கினார். அப்போ என்னன்னா ரேவதி அவங்களுக்கு பிறந்தா. அந்த அம்மா நல்லபடியாக தான் வளர்த்தாங்க. 2 முதல் தாரத்து பொண்ணையும் பாரதியும் ரேவதியும் ஒரே மாதிரி தான் ஸ்கூல் சேர்த்தாங்க, காலேஜ் போச்சுங்க, எல்லாம் பண்ணிச்சுங்க. காலேஜ் போகும்போது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப நல்லா பாடம் நடத்துவார், அழகாக இருப்பார், கல்யாணம் ஆகாதவர். ஆனால் அவர் பாரதியை அமைதியாக இருக்குது, நம்ம இதை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அவர் சொன்னார் அந்த பாரதிக்கிட்ட. நான் உங்களை ஆசைப்பட்றேன், நீங்களும் உங்கள் வீட்டில் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. சரிங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் கேளுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எது வேலையுமே ஆசை வைக்கிறது இல்லை. நடந்தால் எப்படியும் கல்யாணம் பண்ணி தரப்போகிறாங்க, நீங்கள் கேட்டு பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவள் உள் மனசில் என்ன தோணுது, நல்லவர், நல்லா பாடம் நடத்துகிறாரு, நல்ல ப்ரொஃபஸருன்னு அவன் மனசில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அப்போ வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகும்போது ரேவதி அவங்க அம்மா கிட்ட பேசியிருந்ததை கேட்டான். ரேவதி அவங்க அம்மா சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்கும் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிடலான்னு அப்பா நினைக்கிறாருடி, இன்னாடி சொல்கிறேன்னு. அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் அப்பா கிட்ட சொல்ல பயமாக இருக்குது, நீங்கள் தான் அப்பா கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அப்பா கிட்ட நான் சொல்கிறேன், என்ன விஷயம், என்ன சொல்லு அப்படின்னோடனே, நான் இதை மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் எங்கள் காலேஜில் இருக்கார், ரமேஷ்ன்னு அவர் பேர், ரொம்ப நல்லவருமா, அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அவர் மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட சொல்ல எனக்கு இது இல்லை, நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம முறைப்படி கேட்டு பண்ணிக்கலாம், நீங்கள் வேறு மாப்பிள்ளை அமைக்கிறதே இது என் மனசுக்கு பிடிச்சவரை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்றான். பாரதி இதை கேட்டவுடனே சரி, ஆஸ் யூஷுவல் எப்பவும் உள்ளே வர மாதிரி வரா, காப்பி குடிக்கிறான். ஆனால் அவள் மனசு அப்படியே அலை மோதிட்டு இருக்குது, மன உளைச்சல் ஜாஸ்தி. ஐயோ இது நம்ம தங்கச்சியும் அவரே விரும்புகிறா, அவர் என்னன்னா நம்மளை கேட்குறேன்றாரு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு யோசனையோடு ராத்திரி தூக்கமே வரல, தூங்கினே இருக்கிறான். தூங்கிட்டு ஏஞ்சி உக்காரான். முடிவு, நம்ம நம்மளுக்காக அம்மா அவங்க வாழ்க்கை 2ஆம் தாரமாக நம்மளை காப்பாற்றி இன்றைக்கி இந்த அளவு ஆக்கியிருக்காங்க. அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும், அதனால் நம்ம தியாகம் பண்ணுறது தான் நல்லது. அவர்கிட்ட நம்ம சொல்லிடலாம், எனக்கு இஷ்டம் இல்லை, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் கல்யாணம் உடனே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி யாரையும் காட்டி கொடுக்காம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகிறான். காலேஜுக்கு போனோன்னே அவர் ரமேஷை பார்க்குறா. அவர்கிட்ட சொல்கிறான், நான் இதை மாதிரி வேணாங்க, நான் இன்னும் படித்து ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு பொசிஷன் வந்த பிறகு தான் ஃபாரினுக்கு போயிடலான்ற ஆசை கூட இருக்குது அப்படின்லாம் தான் சொல்கிறா அவள். உடனே அவன் ரமேஷ் அவர் சொல்கிறார், ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்னை கல்யாணம் பண்ண விட உங்களை நான் ஃபாரினுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண வைக்கிறேன், நீங்கள் என்னை கல்யாணம், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஆசையாக இருக்குது, ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கிறீங்க, இருக்கிற நிறைய பெண்ணுங்க இருக்காங்க, ஆனால் நீங்கள் அதில் வேறுபட்டு இருக்கிறீங்க, இல்லைங்க எனக்கு பிடிக்கல, நீங்கள் வேறு இது பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் ததும்புது அவள் கண்ணில், அதை மறைச்சிட்டு ஓடி போயிடுறான். போனவுடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே இருக்கார். அப்போ ரேவதி என்ன சொல்கிறா, வீட்டுக்கு அம்மா நீங்கள் அவரை வர வச்சு கேளுங்க, அவருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நீங்கள் பேசி பாருங்கள். உடனே அவங்க ரேவதி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரிப்பா எங்கள் பொண்ணை உங்களுக்கு திருமணம் பண்ண இதுவா, நாங்கள் முறைப்படி கேட்குறோம், நீங்கள் இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. அவர் நினச்சாரு, சரி பாரதி தான் நம்மளுக்கு கிடைக்கல, இதுவும் நல்ல பொண்ணு தான், ஆனால் அவளை விட பாரதி தான் ரொம்ப குவைட்டான பொண்ணு, நம்மளுக்கு அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேவதியை திருமணம் பண்ண ஒத்துக்கிட்டு வராங்க, பார்க்குறாங்க, திருமணம் முடியுது. ஆனால் ஒரு மூலையில் உட்காந்து கண்ணீரை விட்டுக்கிட்டு, நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு இதுதான், எதையும் ஆசைப்படக்கூடாது, தியாகம் செய்கிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட், இல்லைன்னா நம்ம திருப்பி அவங்களுக்கு எந்த வித உதவியும் செய்திருக்க முடியாது, இது ஒரு பெரிய உதவி, அவள் நினச்ச வாழ்க்கை அவளுக்கு கிடச்சிது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மூலையில் உட்காந்து கல்யாண மண்டபத்தில் சேரில் உட்காந்து நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாள். எப்போவுமே என்ன பண்ணுங்க, நினச்சது நடக்கலைன்னு நினைக்கக்கூடாது, அது ஒருத்தவங்களுக்கு தேவைப்பட்டால் அதை விட்டு கொடுத்துட்டு தியாகம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமோகமான வாழ்க்கை. ஆனால் கொஞ்சம் சிறிது காலத்திலேயே பாரதிக்கு வேறு இடம் வந்தது, கல்யாணம் பண்ணாங்க, எல்லாரும் நல்லா சுபமாக நல்ல வாழ்க்கையை சுபிட்சமாக வாழறாங்க. அதனால் தியாகம் ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் தான் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தா ரேவதியும் வாழ்ந்திருக்க முடியாது, பாரதியும் வாழ்ந்திருக்க முடியாது. அதனால் தியாகம் பண்ண கற்றுக்குங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்ல, உங்களால் முடிந்ததை தியாகம் பண்ணால் உங்களுக்கு நல்லதுன்றது தான் இந்த நீதி கதை மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறது. நன்றிங்க.